ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்டையர் CI/CD பைப்லைன் GitHub Actions யூஸ் பண்ணி எப்படி எண்ட் டு எண்ட் நம்ம கவர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ இங்க நம்ம 3 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸை 3 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அண்ட் இது பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசா யாராவது நீங்க பைப்லைன் எழுதி டிப்ளாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால எவ்வளோ பார்ட்ஸ் கவர் பண்ண முடியுமோ எல்லாமே நான் கவர் பண்ணிருப்பேன் இந்த CI/CD எண்ட் டு எண்ட் ஒர்க் ஃப்ளோல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்மளோட கோட் எல்லாமே GitHubல இருக்கும். ஒன்ஸ் நம்ம கோட்ல புஷ் பண்ணும்போது நம்ம GitHub ஆக்ஷன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ரியாக்டோட டெஸ்டிங்க்கு வந்து நான் ரியாக்ட் டெஸ்டிங் லைப்ரரி யூஸ் பண்ணிருப்பேன். கண்டினியூஸ் டெலிவரி ஸ்டெப்ல நம்ம நெட்லிஃபை சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்ம டிப்ளாய் பண்ணிருப்போம். அண்ட் டிப்ளாய் பண்ணதோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஸ்லாக்ல வந்து நோட்டிபிகேஷனா நம்ம சென்ட் பண்ணுவோம். செகண்ட் அப்ளிகேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா Node.js. இதுல நான் லிண்டருக்கு ESLint யூஸ் பண்ணிருப்பேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்டிங்க்கு ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு டாக்கர் இமேஜ் நம்ம எப்படி ரயில்வே சர்வீஸ்ல டிப்ளாய் பண்றதுன்னு பார்ப்போம். அண்ட் அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளாஸ்க் அப்ளிகேஷனுக்கு பிரிண்டிங் வந்து FLAC 8 யூஸ் பண்ணிருப்போம். அண்ட் டெஸ்டிங்க்கு PyTest. அண்ட் அட்லாஸ்ட் நம்ம டிப்ளாய் பண்றதுக்கு ரெண்டர் யூஸ் பண்ணிருப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க VS கோட்ல பாத்தீங்கன்னா நான் Node.js, React அண்ட் Flaskக்கு ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் வச்சிருப்பேன். ஸோ இது எல்லாமே நம்ம இப்ப GitHubல வந்து புஷ் பண்ணிடலாம். புஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படி GitHub ஒர்க் ஃப்ளோஸ் எழுதுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை புஷ் பண்ணிடலாம். புஷ் பண்றதுக்கு எக்ஸ்டென்ஷன்ல வந்துட்டு சோர்ஸ் கோட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்க கிளிக் பண்ணும்போது பப்ளிஷ் டு GitHub அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம புதுசா தான் பப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த ஐக்கான் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெபாசிட்டரி நேம் வந்து டிஸ்பிளே ஆகும், பிரைவேட் அண்ட் பப்ளிக். ஸோ இப்போ நான் பப்ளிக் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நம்மளோட கோட் வந்து பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. இங்க கீழே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஓப்பன் GitHub கொடுக்குறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா GitHubல நமக்கு ஒரு புது ரெபாசிட்டரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லா. அண்ட் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நவுல இருக்கு நம்மளோட கமிட் ஸ்டேட்டஸ். இப்போ நம்ம GitHub ஆக்ஷன்ஸோட ஒர்க் ஃப்ளோஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸ் பட்டன் நீங்க கிளிக் பண்ணும்போது இங்க செட்டப் யுவர் ஒர்க் ஃப்ளோ யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணும்போது .github அண்ட் ஒர்க் ஃப்ளோஸ் டைரக்டரிக்குள்ள ஒரு YAML ஃபைல வந்து நம்ம எழுதுவோம். எழுதிட்டு உங்களோட பிரான்ச் நேம் என்ன வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களோட GitHub ஆக்ஷன்ஸோட ஒர்க் ஃப்ளோ வந்து நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம GitHub ஆக்ஷன்ஸ் எழுதுறதுக்கு ரெண்டு விதத்துல நம்ம எழுத முடியும். ஒன்னு டைரக்டா இந்த ரெபாசிட்டரியில இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட்ல நீங்க எழுதலாம். ஆர்எல்ஸ் நம்ம VS குள்ள எழுதிட்டு நம்ம எகைன் புஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோவோட லொகேஷனை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. .github ஒர்க் ஃப்ளோஸ் டைரக்டரிக்குள்ள ஒரு YAML ஃபைல். ஸோ இது நம்ம எப்படி VS கோட்ல எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடலாம். ஃபோல்டர் கிரியேட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அண்ட் கேரக்டர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஜஸ்ட் என்டர். இப்போ நம்ம இதுக்குள்ள ஒரு YAML ஃபைல் எழுதிடலாம். ஸோ YAML ஃபைல் வந்து உங்களோட கன்வீனியன்ட் தான். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் YAML அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து YAMLனு ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஒரு எல்ஸ் YMLனு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். இப்போ நம்ம GitHub ஆக்ஷன்ஸோட கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி GitHub ஆக்ஷன்ஸ் எப்படி எழுதுறதுன்னு ஒரு பேசிக் கவர் மட்டும் பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு இன்டெப்தான GitHub ஆக்ஷன்ஸ் பத்தி தெரியணும்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க. நான் ஃபுல் கோர்ஸ் போட்டிருப்பேன். லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்பெசிஃபை பண்றேன். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் டாபிக்ஸ் பத்தி பார்த்தலாம். GitHub ஆக்ஷன்ஸ் வருது. இப்போ நம்ம நேம் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. அண்ட் இங்க எரர் அடிக்கும். ஸோ எரர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ரொசீடிங் ஸ்டெப்ஸ்லாம் நம்ம மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இங்க எரர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாப்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது இந்த எரர் வந்து வேனிஷ் ஆயிடும். ஸோ ஆன்ல நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்னா லைக் உங்களோட ட்ரிகர் பாயிண்ட் வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணும். இங்க நான் புஷ் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா எந்த பிரான்ச்ல நான் புஷ் பண்ணும்போது இந்த ட்ரிகர் ஆகணும்ன்றத அந்த பிரான்ச் நேம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணணும். உங்களுக்கு மல்டிபிள் பிரான்ச் நேம் வேணாலும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் நம்மளோட ஜாப்ஸ் ஆர் டாஸ்க் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஜாப் ஸ்பெசிஃபை பண்ணும்போது மேல இருந்த அந்த எரர்ஸ் எல்லாமே டிஸப்பியர் ஆயிருக்கும். ஜாப்ஸ்குள்ளேயும் நமக்கு மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுதான் நம்ம கால் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இங்க சே ஹலோ அப்படின்னு சொல்லி இந்த ஜாப் நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜாப் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ஸ் எல்லாமே யூஸ்வலா ஒரு மிஷின்ல தான் போய் ரன் ஆகும். இங்க நமக்கு GitHubே வந்துட்டு அந்த VMs வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் OSம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ், மேக் ஆர் எல்ஸ் உபுண்டு இந்த மாதிரி ஃபிளேவர்ஸ் இருக்கு. யூஸ்வலா இந்த டாஸ்க் எல்லாமே உபுண்டுல தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ நாமளும் இப்போ உபுண்டுலயே ரன் பண்ணிக்கலாம். ரன்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்ட்ல தான்
நம்மளோட OS flavors வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். இப்போ நான் Ubuntu சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வெர்ஷன் வேணாலும் நீங்க வெர்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நான் இங்க லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ எது லேட்டஸ்ட் வெர்ஷனோ அந்த வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட ஜாப்ஸ் ஆர்எல்ஸ் டாஸ்க் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். அது எல்லாமே நம்ம ஸ்டெப்ஸுக்குள்ள தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இந்த ஸ்டெப்ஸ்க்குள்ள மல்டிபிள் ஜாப்ஸ் ஆர் டாஸ்க் வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு இண்டிவிஜுவல் நேமும் நம்ம பாஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? அண்ட் இந்த YAML ஃபைல்ல இன்டென்டேஷன் ரொம்பவே முக்கியம். இன்டென்டேஷன்னா ஒண்ணுமே இல்ல, அந்த ஸ்பேசிங் மிஸ் ஆயிட்டா நம்மளோட ஒர்க் ஃப்ளோஸ் வந்து எக்ஸ்பெக்டட் வேல ஒர்க் ஆகாது. ஸோ நம்மளோட ஸ்டெப்ஸ்ல நம்ம மல்டிபிள் டாஸ்க் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதனால நம்ம லிஸ்ட் ஃபார்மேட்ல அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நான் ஒண்ணுமே இல்ல, இந்த ஹைஃபன் தான் லிஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு பிரிண்ட் த hello world மெசேஜ். ஸோ தட் இஸ் த நேம். ஸோ அதையும் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரன் பண்றதுக்கு நம்ம ரன் அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்ட்ல தான் நம்மளோட கமெண்ட்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணுவோம். இங்க மேல பாத்தீங்கன்னா நான் 2 டைம் கோலன் வச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு மெசேஜ் தான் பிரிண்ட் பண்ண போறோம். அதனால நம்ம எக்கோக்குள்ள உங்களோட மெசேஜ் நீங்க பாஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இங்க நான் ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே, நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டம் ஸ்கிரிப்ட் வந்து நான் எப்படி ரன் பண்றது அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஸ்பெசிஃபை த நேம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ரன்குள்ள என்ன கமெண்ட் வேணுமோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் லைன்ஸ்ல வந்து நம்ம கமெண்ட்ஸை பாஸ் பண்ற மாதிரி இருந்தா ஜஸ்ட் நீங்க இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்டர் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு உங்களோட மல்டிபிள் கமெண்ட் லைன்ஸ் வந்து நீங்க இங்க பாஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு எக்கோக்குள்ள ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன், லைக் திஸ் இஸ் அ கஸ்டம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நான் ஒரு கமாண்டை வந்து பாஸ் பண்ண போறேன், லைக் ஒரு டைரக்டரி வந்து மேக் பண்றதுக்கு. ஸோ மேக் டைரக்டரி -p இது ஒரு பேரண்ட் டைரக்டரி நேம். அண்ட் உங்களோட டைரக்டரி நேம் வந்து நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் அட் லாஸ்ட் நான் இன்னொரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன், லைக் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு பேசிக் GitHub ஆக்ஷன்ஸோட ஒர்க் ஃப்ளோஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தாச்சு. இது நம்ம ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம எப்படி 3 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் 3 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எப்படி டிப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதை புஷ் பண்ணணும். ஸோ இதை நம்ம புஷ் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு மெசேஜ் என்ன வேணுமோ அதை நீங்க பாஸ் பண்ணி கமிட் மெசேஜ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் கமிட் பண்ணிக்கிறேன். கமிட் அண்ட் புஷ் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட YAML ஃபைல் இருக்கு அண்ட் நம்ம எழுதின கோட் இங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து புஷ் ஆயிடுச்சு. நம்ம ஆக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு இப்போ ஆக்ஷன்ஸ்குள்ள வந்தோடனே இங்க ஒர்க் ஃப்ளோஸ் டேப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நேம் பாஸ் பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா, லைக் நம்மளோட YAML ஃபைல் ஸ்டார்டிங்ல அந்த நேம் தான் இங்க டிஸ்பிளே ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு. நமக்கு ஏதோ எரர் வந்திருக்கு என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு எரர் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கோக்கு அப்புறம் நம்ம ஸ்பேஸ் கொடுக்காம விட்டது. ஸோ அதை நம்ம எகைன் சேஞ்ச் பண்ணி எகைன் ரீகமிட் பண்ணிடலாம். ஸோ இங்க எல்லாமே நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. எகைன் நம்ம கமிட் பண்ணிடலாம். ஓகே, எகைன் கமிட் அண்ட் புஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த கமிட்குள்ள போய் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜாப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க ஜாப்ஸ் எல்லாமே ஸ்டேட்டஸ் வந்து இங்க காமிச்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா சக்சீடட் நவ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் ஜாப் வந்து பாத்திரலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான VMs வந்து ரெடி பண்ணும். இப்போ நம்ம Ubuntu லேட்டஸ்ட் கொடுத்துருப்போம். ஸோ Ubuntuோட லேட்டஸ்ட் மிஷின் எடுத்து நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கொடுத்த ஜாப்ஸ் எல்லாமே இங்க ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஜாப் நேம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டு பிரிண்ட் த ஹலோ வேர்ல்ட். இப்போ பாத்தீங்கன்னா this is the command and இந்த கமாண்டோட அவுட்புட் வந்து நமக்கு இருக்கும், which is known as hello world. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா run a custom script. This is our command and இந்த கமாண்ட் மூலியமா நமக்கு ஒரு கஸ்டம் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆயிருக்கும். அண்ட் அட் லாஸ்ட் நான் ஒரு எக்கோ மெசேஜ் வந்து பாஸ் பண்ணிருப்பேன், லைக் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஜாப்ல கிளீனிங் அப் ஆர்ஃபன் ப்ராசஸ். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், லைக் GitHubே நமக்கு ஒரு VM ஆஃபர் பண்ணும். இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த VM ஆட்டோமேட்டிக்கா டிஸ்மேண்டில் ஆயிடும். இப்போ நம்ம நோட் அப்ளிகேஷனுக்கு எப்படி பைப்லைன் எழுதுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஒர்க் ஃப்ளோஸ் டைரக்டரிக்குள்ள ஒரு YAML ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் ஃப்ளோக்கு ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நேம் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட பிரான்ச் நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரிகர் பாயிண்ட் என்னவோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்க நான் புஷ் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ எப்பெல்லாம் நான் புஷ் பண்றேனோ அப்பெல்லாம் இந்த ட்ரிகர் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரிகர் பாயிண்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஸோ எப்பெல்லாம் புஷ் நடக்குதோ அப்பெல்லாம் நம்மளோட GitHub ஆக்ஷன்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ் வந்து ட்ரிகர் ஆகும். அண்ட் நமக்கு எந்த பிரான்ச்ல புஷ் பண்ணும்போது இந்த ட்ரிகர் நடக்கணும்ன்ற அந்த பிரான்ச் நேம் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்.
ஸோ பிரான்ச் நேம் வந்து நான் டெவ் அப்படின்னு சொல்லி இந்த பிரான்ச் நேம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட ஜாப்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஜாப்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, நம்மளோட டாஸ்க் என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே நம்ம ஜாப்ஸ்குள்ள தான் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். யூ கேன் ஹாவ் மல்டிபிள் ஜாப்ஸ், ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் ஜாப்ஸ் இருக்கும்போது லைக் ஒவ்வொரு ஜாப்புக்கும் யூனிக் நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அந்த ஜாப்குள்ள நம்ம ஸ்டெப்ஸ்குள்ள தான் நமக்கு என்னென்ன டாஸ்க் ரன் ஆகணுமோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நான் உங்களுக்கு ஆன்கோயிங்ல அது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஜாப் நேம் விச் இஸ் நோன் அஸ் பில்ட். ஸோ ஜாப் நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாப் எல்லாமே எந்த மிஷின்ல ரன் ஆகணுன்ற அந்த மிஷினோட ஓஎஸ் டைப் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதோட ரன்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்ட்குள்ள தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இங்கே நான் உபுண்டு மிஷினை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணால் நீங்கள் ஜஸ்ட் லேட்டஸ்ட் கொடுக்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் பிக் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்மளோட டாஸ்க் எல்லாமே நம்ம ஸ்டெப்ஸ்குள்ள தான் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ ஒன் ஜாப் கேன் ஹாவ் மல்டிபிள் ஸ்டெப்ஸ், ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் ஆர் டாஸ்க். ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் நம்ம இண்டிவிஜுவல் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு செக் அவுட் அவர் கோட். இப்போ நம்ம செக் அவுட் கோட்னா ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளோட GitHub வந்து நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு VMs வந்து கொடுக்குறாங்க. VM நமக்கு இங்க என்ன உபுண்டு மிஷின். அந்த உபுண்டு மிஷின் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த மிஷின்ல நம்மளோட கோடு எதுவுமே அவைலபிளா இருக்காது, ஓகேங்களா? ஸோ அந்த கோடு வந்து நம்ம அந்த VMல போட்டுதான் நம்மளோட டாஸ்க் எல்லாமே ரன் பண்ண முடியும். ஸோ கோடு அங்க எடுத்துட்டு போறதுக்கு we need to use the default library which is present in GitHub Actions known as checkout at v3 actions அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளதான் நமக்கு தேவையான லைப்ரரிஸ் இருக்கும். ஓகே, இங்க நான் checkout அப்படின்னு சொல்லி இந்த லைப்ரரி யூஸ் பண்ணும்போது நம்மளோட கோட வந்துட்டு இந்த உபுண்டு மிஷின்ல போய் அப்படியே க்ளோன் ஆயிடும். எந்த பிரான்ச்ல இருக்கிறது க்ளோன் ஆகும்? நம்ம இங்க மேல ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம் பாத்தீங்களா, டெவ் பிரான்ச். ஸோ இந்த பிரான்ச்குள்ள இருக்க இந்த நோட் அப்ளிகேஷன் வந்து நம்மளோட உபுண்டு மிஷின்ல போய் அப்படியே க்ளோன் ஆயிடும். இப்ப நம்மளோட ரெபாசிட்டரி வந்து ரிமோட் மிஷினுக்கு க்ளோன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டு செட்டப் Node.js. ஸோ அதுக்கான டாஸ்க் நேம் வந்து நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் Node.js இன்ஸ்டால் பண்றதுக்கு செட்டப் -node at v3 அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நமக்கு எந்த வெர்ஷன் வேணும்னு அதை ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஸோ வெர்ஷன் வந்து 18.x. இப்போ நான் 18.x அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். ஸோ 18ல என்ன லேட்டஸ்ட் வெர்ஷனோ அதை இங்க எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் த டிபெண்டன்சிஸ் வித் npm. ஸோ அதுக்கான டாஸ்க் நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட கமாண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் npm இன்ஸ்டால். நெக்ஸ்ட் நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரி வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒர்க்கிங் டைரக்டரி எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செக் அவுட் பண்ணும்போது இந்த என்டையர் ரெபாசிட்டரியுமே நமக்கு அந்த உபுண்டு மிஷின்ல போய் க்ளோன் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ இதுல நமக்கு எந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நம்ம npm இன்ஸ்டால் கமாண்ட் ரன் பண்ணுன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். நார்மல் கேசஸ்ல ஒரு ரெபாசிட்டரிக்குல ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நோட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஒரே ஒரு ரெபாசிட்டரி மட்டும்தான் இருக்கும். பட் நான் உங்களுக்கு இங்க 3 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸோட பைப்லைனை எழுதி காமிக்கிறதுனால ஒரு காமன் ரெபாசிட்டரிக்குள்ள 3 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிருப்பேன். ஸோ அதனாலதான் நம்ம இங்க ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சொல்லி அந்த லொகேஷன் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். இப்போ நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரி எங்க இருக்கு? மாடியூல்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபோல்டர். ஸோ அதை நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஒரு எல்ஸ் நம்ம ரிலேட்டிவ் பாத் கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி ரிலேட்டிவ் பாத் கொடுத்துட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இன்னொரு ஸ்மால் கரெக்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல பேக் / இருக்கும் அண்ட் உபுண்டுல அது வந்து ஃபார்வர்ட் / இருக்கும். இது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எரர் வந்தா அந்த எரர் வந்து நம்ம அப்படியே இதே ஸ்டெப்ல அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதை நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். கண்டினியூ ஆன் எரர் வந்து நான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு எரர் வரும்போது நம்மளோட ஒர்க் ஃப்ளோ வந்து அதே ஸ்டெப்ல அப்படியே ஃபால்ஸ் ஆயிடணும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அகெயின் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணணும். இதில் ஜஸ்ட் added 01 npm node pipeline அப்படின்னு சொல்லி நான் இந்த கமிட் மெசேஜை பாஸ் பண்ணிட்டு கமிட் அண்ட் புஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, கமிட் ஆயிடுச்சு. நம்ம இங்க போய் செக் பண்ணிடலாம். இங்க பேக் வந்துட்டு நம்மளோட செகண்ட் ஒர்க் ஃப்ளோ விச் இஸ் நோன் அஸ் நோட் பைப்லைன் ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம செக் பண்ணலாம். இன்னும் எதுவும் ரன் ஆகல. இங்க நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு எந்த ரன்ஸுமே காமிக்கல. திஸ் இஸ் பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு which is known as main. ஸோ இந்த நான் டெவ் பதிலா மெயின் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் நான் கமிட் பண்ணிடுறேன். இப்போ நான் கமிட் அண்ட் புஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எகைன் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கமிட் வந்து இங்க இருக்கு. இப்போ நமக்கு பில்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா கோடு வந்து செக் அவுட் ஆயிடுச்சு. கோட் செக் அவுட் ஆகும்போது நம்மளோட ரெபாசிட்டரி வந்து அந்த உபுண்டு மிஷினுக்குள்ள க்ளோன் ஆயிடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நமக்கு நோட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு.
and here it is installing the dependencies with npm install command. Next பாத்தீங்கன்னா இது post job activities just to clean the VM. நம்மளோட டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த VM வந்து dismantle ஆயிடும். So I'm closing this. Next நம்ம further steps வந்து continue பண்ணலாம். Next task என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா which is to run ESLint. And இதோட command என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா npm run lint. And as usual நம்ம இந்த working directory and continue on errors அப்படியே copy பண்ணிட்டு இந்த டாஸ்க்கும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா run just test. இதோட கமாண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா npm test. And as usual நம்ம working directory and continue on errors வந்து இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் மெசேஜ் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே சக்சஸா முடிஞ்சுதா இல்ல ஃபெயிலியரா முடிஞ்சுதான ஒரு நோட்டிபிகேஷன் மெசேஜ் வந்து நம்மளோட லாக்ல ரன் ஆகும் பாத்தீங்களா. லாக் இன் த சென்ஸ் இங்க ரன் ஆகுது பாத்தீங்களா, இதுல நமக்கு எப்படி டிஸ்ப்ளே பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம் வாங்க. சோ அது மாதிரி எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் நம்ம ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ ஐடி நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம இந்த ரெண்டு டாஸ்க்குக்கும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது மூணுக்கும் நம்ம ஐடி வந்து ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஐடி வச்சு எப்படி நம்ம சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் மெசேஜ் டிஸ்ப்ளே பண்றதுன்னு அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் வந்து எழுதிடலாம். இதுவுமே ஒரு டாஸ்க் தான். ஸோ இதுக்கு ஒரு நேம் நான் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இங்க ஒரு இன்டென்டேஷன் மிஸ்டேக், அதை அப்படியே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நம்ம ஆட் பண்றோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேல இருக்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் இட் நெவர் மைண்ட்ஸ், எப்பவுமே இது ரன் ஆகணும். அதனால நம்ம ஒரு இஃப் கண்டிஷன்ல வந்து ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ எப்பவுமே இது ரன் ஆகணும், மேல இருக்க ஸ்டெப்ஸ் சக்சஸ் ஆர் ஃபெயிலியரை வந்து கன்சிடர் பண்ணாம. இப்ப நம்ம ரன்குள்ள நம்மளோட இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஸோ இது வந்து மல்டிபிள் லைன்ஸ்ல இருக்கனால நம்ம இந்த பைப் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட இஃப் கண்டிஷன்ஸ் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ண போறேன். இப்ப நம்ம இஃப் கண்டிஷன் வந்து எழுத போறோம். ஸோ இது எல்லாமே ஒரு பேஷ் ஸ்கிரிப்டிங் ஃபார்மேட்ல தான் இருக்கும். உங்களுக்கு பேஷ் ஸ்கிரிப்டிங் பத்தி தெரியணும்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பேஷ் ஸ்கிரிப்டிங்கோட ஃபுல் கோர்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்றேன், நீங்க செக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து அக்சஸ் பண்ணணும், டாலர் போட்டுட்டு டபுள் கர்லி பிராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இண்டிவிஜுவல் ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே நம்மளோட ஐடி வந்து கிரியேட் பண்ணிருப்போம். ஸோ இது எல்லாமே எங்க இருக்கும், ஸ்டெப்ஸ்க்குள்ள இந்த ஐடியோட வேல்யூ நம்ம அக்சஸ் பண்ண போறோம். ஸோ அதை நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டெப்ஸ் டாட். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 3 ஐடிஸுமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட அவுட்கம் தான் நம்ம எடுக்க போறோம். அவுட்கம் எடுத்துட்டு அதோட வேல்யூ வந்து if it is equal to success, then we are going to print the success message. Suppose இந்த outcome வந்து success இல்லைன்னா நம்ம else conditionல like fail to install the dependencies அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பேஷ் ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்றதுக்குன்னா exit 1 அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த எஃப் கண்டிஷன் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு இஃப் அப்படியே திருப்பி போடணும் fi அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நான் ரெஸ்ட் ஆஃப் த 2 ஐடிஸுக்கும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஐம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் திஸ். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். கமிட் அண்ட் புஷ் கொடுத்துறேன். இதில் நம்ம பேக் போகணும். பேக் போயிட்டு இந்த புது கமிட்டில் நம்ம போய் செக் பண்ணலாம். அண்ட் அகெயின் பில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். லிண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஒரு வார்னிங் மெசேஜ் மட்டும் இருக்கு. ஜஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ரிப்போர்ட் வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணும்போது இங்க ஏதோ இந்த சக்சஸ்ல வந்து நமக்கு எரர் காமிச்சிருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஸ்பேஸ் கொடுக்கல. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க நம்ம ஸ்பேஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணியாச்சு. எகெயின் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதை கமிட் பண்ணி புஷ் பண்ணிட்டு எகெயின் நம்ம செக் பண்ணலாம். இந்த நியூ கமிட்க்கு போயிடலாம். எகெயின் பில்குள்ள போங்க. யா, இப்போ நம்ம ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இன்டென்டேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ இது மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணாம இருந்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ நம்ம ரயில்வேல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேஷ்போர்ட் வந்துடும். நான் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு புது அப்ளிகேஷன் எப்படி டிப்ளாய் பண்றதுன்னு காமிக்கிறேன். இப்போ நியூ கொடுத்தீங்கன்னா டிப்ளாய் ஃப்ரம் GitHub repo அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த GitHub repo சூஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இங்க நம்மளோட ரெபாசிட்டரி நேம் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் இதை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். again ரிஃப்ரெஷ் பண்ணுங்க டேஷ்போர்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்.
நமக்கு எந்த சேஞ்சஸ் தெரியல. எகெயின் நம்ம நியூ பட்டன் கிளிக் பண்ணிட்டு எகெயின் நம்மளோட GitHub கான்ஃபிகரேஷன் இங்க சூஸ் பண்ணும்போது நம்மளோட ரெபாசிட்டரி வந்து ஆட் ஆயிடும். இப்போ நம்ம டிப்ளாய் பண்றோம்னா பண்ணிக்கலாம். நான் டிப்ளாய் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு டிப்ளாய்மெண்ட் வந்து ஏதோ ஃபெயில் ஆயிருக்கு. இதை நம்ம டீபக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சர்வீஸ் நேம் இங்க மேல டிஸ்பிளே இருக்கு பாத்தீங்களா, திஸ் இஸ் நோன் அஸ் சர்வீஸ் நேம். இதை நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் GitHub ஆக்ஷன்ஸ் நோட வந்து ஷார்ட் ஃபார்ம்ல ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இங்க டீடைல்ஸ்ல பார்க்கலாம் நமக்கு என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கோட்ல போய் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். நம்ம அதை என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கோட்ல சேஞ்சஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அதை எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த டோக்கன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிரியேட் பட்டன் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம API டோக்கன் நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நான் டோக்கன் நேம் கொடுத்துட்டு கிரியேட் பட்டன் கொடுக்கும்போது நமக்கு ஒரு API டோக்கன் கிடைச்சிரும். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம GitHub ரெபாசிட்டரியில வந்துட்டு செட்டிங்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு கீழே சீக்ரெட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு நம்மளோட சீக்ரெட்ஸை கிளிக் பண்ணிட்டு தென் புது சீக்ரெட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். நியூ சீக்ரெட் அந்த API டோக்கனை கீழே பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட சீக்ரெட் நேம் என்ன வேணுமோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்க சீக்ரெட்டை வந்து ரயில்வே டோக்கன் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள் நேம்குள்ள சேவ் பண்ணியாச்சு. நான் ஆட் சீக்ரெட் கொடுத்துட்டேன். இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட டோக்கன் வந்து சீக்ரெட் டோக்கன் வந்து இங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி நம்ம கோட்ல ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ரயில்வேக்கான டாஸ்க் எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு இன்ஸ்டால் த ரயில்வே CLI. கமாண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா npm i and -g is for global install. global installனா அந்த என்டையர் உபுண்டு மிஷின்ல இந்த ரயில்வே CLI வந்து இன்ஸ்டால் ஆயிடும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த நேம் வந்து நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் @railway/CLI. ஓகே, சோ this is the command to install the railway CLI. நெக்ஸ்ட் மேல நம்ம பாஸ் பண்ண அந்த working directory and continue on errors வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதை இங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா deploy to railway. ஓகே, so this is our task name. இதோட கமாண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா railway up -service. and நம்ம இங்க ரயில்வேல ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா, ரயில்வேட ஹோம் பேஜ்க்கு நம்ம போயிடலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போதே நம்மளோட சர்வீஸ் நேம் வந்து டிஸ்பிளே ஆயிடும். GHA-node. ஸோ திஸ் இஸ் அவர் சர்வீஸ் நேம். இங்க நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸை வந்து நம்ம அப் பண்ண போறோம். ஓகே, GHA-node. திஸ் இஸ் அவர் கமாண்ட். இப்ப நம்ம இந்த ரயில்வே அப் அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் நம்ம பாஸ் பண்ணும்போது இது ரயில்வே டேஷ்போர்டுக்கு போயிட்டு தான் இந்த சர்வீஸ் வந்து அப் பண்ண போகுது. ஸோ இங்க இருந்து நம்ம GitHub ஆக்ஷன்ஸ் மூலியமா இந்த ரயில்வே டேஷ்போர்டை போய் கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு டோக்கன் தேவை. ஸோ அதுதான் நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிள்குள்ள ஸ்பெசிஃபை பண்ண போறோம் இந்த நேம் ஆஃப் ரயில்வே டோக்கன். அந்த API டோக்கனை வந்து நம்ம இங்கே டைரக்டா அவுட்புட் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் த பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதனாலதான் நம்மளோட ரெபாசிட்டரியில நம்ம சீக்ரெட்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருக்கோம். இப்போ அந்த சீக்ரெட்ஸ்ல இருந்து எப்படி வேல்யூ அக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பவுமே நம்ம ஒரு வேரியபிள்ல இருந்து வேல்யூ அக்சஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் டாலர் சிம்பிள் போட்டுக்கோங்க அண்ட் 2 கர்லி பிராக்கெட் போட்டுட்டு உங்களோட வேரியபிள் நேம் என்னவோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணும்போது வேல்யூ வந்து இங்க கெட் ஆயிடும். பட் இப்போ நம்ம சீக்ரெட்ஸ்ல இருக்கனால எப்படி அக்சஸ் பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். சீக்ரெட்ஸ் டாட் அண்ட் உங்களோட வேரியபிள் நேம். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒர்க்கிங் டைரக்டரி அண்ட் கண்டினியூ எரர்ஸ் வந்து நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு ஸ்டெப் நம்ம ஐடி ஆட் பண்ணிட்டு அண்ட் இந்த சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் மெசேஜ் வந்து இங்க டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஐடி ஆட் பண்ணியாச்சு அண்ட் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் மெசேஜ் அப்படின்னு நான் எஃப் கண்டிஷன்ல ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேல இருக்கிறது காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் ஐடி மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க மேலேயும் நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம கமிட் பண்ணி புஷ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். கமிட் மெசேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கமிட் அண்ட் புஷ் ஆக்ஷன்ஸ்குள்ள வாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் Node.js பைப்லைன் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அண்ட் இந்த கமிட்டை செலக்ட் பண்ணிட்டு அகைன் பில்ட் செலக்ட் பண்ணுங்க. ஃபெயிலியர் காமிக்குது, நம்ம என்னன்னு செக் பண்ணலாம். இப்போ நம்மளோட எரர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா the content of the app directory or modules அப்புறம் .gitignore .github. ஸோ இந்த 3 ஃபோல்டர் மட்டும்தான் அதனால அனலைஸ் பண்ண முடிஞ்சது. நம்மளோட ஆக்சுவல் நோட் அப்ளிகேஷன் எங்க இருக்குன்றது அதுக்கு தெரியல. நார்மலா நம்ம இந்த ஃபோல்டர்ஸ்குள்ள வைக்காம இந்த ரெபாசிட்டரி இஸ் மீன் ஃபார் ஒன்லி நோட் அப்ளிகேஷன்னா இதனால ஈஸியா அக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கு, லைக் அனலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். இந்த நோட் அப்ளிகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரயில்வேக்கு சொல்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான விஷயம், இந்த நோட் அப்ளிகேஷன் வந்து நம்ம டாக்கர் ஃபைல் மூலியமா தான் டிப்ளாய் பண்ண போறோம் ரயில்வேக்கு. ஸோ நான் டாக்கர் ஃபைல் ஆல்ரெடி எழுதிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். திஸ் இஸ் மை டாக்கர் ஃபைல். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரம்
நமக்கு என்ன இமேஜ் தேவையோ அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு நோட் தான் தேவை. அதனால நான் லோடோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இங்க நான் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரி நான் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ நமக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் காப்பி பண்ணணும் கண்டெய்னருக்கு அதையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். லைக் காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் என்னெல்லாம் இருக்கோ அது வந்து கண்டெய்னரோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் அப்படி நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். கண்டெய்னரோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்ன /app. ஸோ அங்கே போய் எல்லாமே பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்மளோட கமாண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா run npm ci. அண்ட் அட் லாஸ்ட் நம்மளோட கமாண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா npm run start. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் டாக்கர் ஃபைல். ஸோ இந்த டாக்கர் ஃபைல் இருக்க லொக்கேஷன் வந்து நம்ம ரயில்வேக்கு சொன்னாதான் அது கரெக்டாக அனலைஸ் பண்ணி இந்த டாக்கர் ஃபைல் வந்து டிப்ளாய் பண்ண முடியும். அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்டா ரூட் ஃபோல்டர்ல நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த நேம் ஆஃப் railway.json அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா railway.json ஸ்பெசிஃபை பண்ணும்போது இதே நேம்ல தான் நீங்க வைக்கணும், இல்லைன்னா ரயில்வேனால அதை அனலைஸ் பண்ண முடியாது. கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பில்ட் அப்படின்னு சொல்லி இந்த கீ ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. அகைன் கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு பில்டர் அப்படின்னு சொல்லி இந்த கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பில்டரோட நேம் என்ன வேணுமோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நான் இங்க டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன், ஆல் இன் கேப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்கர் ஃபைல் இருக்க லொக்கேஷனை வந்து நம்ம ரயில்வேக்கு சொல்லணும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க டாக்கர் ஃபைல் பாத் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள்குள்ள நான் ஃபைலோட பாத்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இங்க கமா ஆட் பண்ணும். ஸோ தட்ஸ் அ மிஸ்டேக். டபுள் கோட்ஸ்குள்ள டாக்கர் ஃபைலை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி ரிலேட்டிவ் பாத் கொடுத்துக்கோங்க. டு காப்பி த எக்ஸாக்ட் பாத். அப்படியே கண்ட்ரோல் வி கொடுத்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பேக் ஸ்லாஷ் வந்து நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கமிட் பண்ணி புஷ் பண்ணிடலாம். இந்த நியூ கமிட்டை கிளிக் பண்ணிக்கலாம். again build. இப்போ பார்த்தீங்கன்னா this is installing the dependencies with npm and again deploy to railway. ஏதோ மறுபடியும் ஒரு எரர் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா fail to build an image அப்படின்னு சொல்லி எரர் வந்திருக்கு. for more details click the build logs. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் செட்டிங்ல போய் தான் நம்ம ஏபிஐ டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்போம். லைக் இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க போய் தான் நம்ம டோக்கன் ஜென்ரேட் பண்ணிருப்போம். இதுதான் நம்மளோட தப்பு. ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டு இங்கதான் நம்ம இந்த ப்ராஜெக்டோட செட்டிங்ஸ்ல போயிட்டு தான் நம்ம ஏபிஐ டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அவர் மிஸ்டேக். அண்ட் இங்க வந்து நம்ம டோக்கன்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நோட் அண்டர்ஸ்கோர் ரயில்வே டோக்கன் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிரியேட் பட்டன் கொடுத்துறேன். அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நீங்க சீக்ரெட்ஸ்ல போயிட்டு இதை அப்படியே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அப்டேட் சீக்ரெட். நம்மளோட சீக்ரெட் அப்டேட் ஆயிடுச்சு. again நம்ம ரீரன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஏன்னா அப்டேட்டட் த சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டேன். அதனாலதான் நம்ம கமிட் காமிச்சிருக்கு, இல்லைன்னா கமிட் காமிச்சிருக்காது. ஸோ again கமிட் அண்ட் புஷ் கொடுத்துக்கோங்க. திஸ் இஸ் அவர் லேட்டஸ்ட் கமிட். யா, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ரயில்வே சிஏ வந்து டிப்ளாய் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ரயில்வே டேஷ்போர்டுக்கு போயிடலாம். again மெயின் டேஷ்போர்டுக்கு போயிட்டு இந்த சர்வீஸை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பில்டிங் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம காமிச்சிருக்கு. அண்ட் இப்போ நம்ம பில்ட் லாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். அண்ட் இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளாயில இருக்கு. ஸோ பில்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு டிப்ளாய் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நம்மளோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம் டிப்ளாய் பண்ணதை. இப்போ நம்ம செட்டிங்ஸ் போயிடுறோம். நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் டொமைன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் டொமைனை வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு கஸ்டம் டொமைன் வேணா கூட நீங்கள் கஸ்டம் டொமைனுக்கு போய்க்கலாம். இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ப்ரௌசரில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே நம்ம அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏபிஐ எழுதியிருப்பேன், ஒரு எண்ட் பாயிண்ட் எழுதியிருப்பேன். அதை நம்ம இங்கே போட்டு செக் பண்ணிடலாம். /API அப்படின்னு சொல்லி அந்த யூஆர்எல்ல லாஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெசேஜ் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்பிளே ஆயிடுச்சு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நோட் அப்ளிகேஷனை ரயில்வே யூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணிட்டு அண்ட் நம்மளோட எண்ட் பாயிண்ட் போட்டோன்னே நம்மளோட மெசேஜ் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளே ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ரியாக்டுக்கான பைப்லைன் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவையான YAML ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட ஒர்க் ஃப்ளோக்கு நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறது. இந்த நேம் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒர்க் ஃப்ளோ நேம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரிகர் பாயிண்ட் என்னவோ அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ ட்ரிகர் பாயிண்ட் வந்து புஷ். ஸோ எந்த பிரான்ச்லேருந்து புஷ் பண்ணும்போது இந்த ட்ரிகர் ஸ்டார்ட் ஆகணுன்ற அந்த பிரான்ச் நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். உங்களுக்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் நேம் வேணாலும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ்.
நெக்ஸ்ட் நம்மளோட ஜாப்ஸ் நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ண போறேன். ஸோ ஜாப் நேம் வந்து இங்க நான் பில்ட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நமக்கு தேவையான விஎம்ஸ் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும், அதனால நான் லேட்டஸ்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் வேணும்னாலும் நீங்க அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஸோ ஸ்டெப்ஸ்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான டாஸ்க் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஸோ இண்டிவிஜுவல் ஜாப் கேன் ஹாவ் மல்டிபிள் டாஸ்க். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு நேம் வச்சு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒன் ஜாப் கேன் ஹாவ் மல்டிபிள் ஜாப்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் நேம் ஆர் ஸ்டெப் நேம் என்ன வேணுமோ அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டு செக் அவுட் அவர் கோட். ஸோ செக் அவுட் கோட்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இங்க புதுசா தான் ஒரு விஎம் கிரியேட் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கிட்டபே நமக்கு இந்த விஎம்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது கொடுக்கும்போது அந்த விஎம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். நம்மளோட கோடு எதுவுமே அதுல இருக்காது. ஸோ நம்மளோட கோடை வந்து கிட்டப் ரெபாசிட்டரியில இருந்து இந்த விஎம்க்கு எடுத்துட்டு போறதுக்கு we need to have this செக் அவுட் கோட். ஸோ அதை நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ வார்னிங் மெசேஜ் காமிக்குது. என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். ஜாப் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பில்டுக்கு நேரா நம்மளோட ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடாது. இந்த இன்டென்டேஷன் வந்து இந்த ரன்ஸ் ஆனுக்கு நேரா தான் இருக்கணும். ஸோ அதை அப்படியே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க யூசஸும் நேம் நேரா தான் இருக்கணும். ஸோ இங்க இன்டென்டேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்க இதுல மிஸ்டேக் பண்ணாம பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாஸ்க் இஸ் டு செட் அப் த Node.js. இதுக்கு நாம என்ன ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா setup -node அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன் டு இன்ஸ்டால் த Node.js. அண்ட் உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இங்க நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18x அப்படின்னு சொல்லி இந்த வெர்ஷன் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்க போறேன். ஸோ 18ல என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கோ அதை இதை எடுத்துக்கும். நெக்ஸ்ட் டாஸ்க் இஸ் டு இன்ஸ்டால் த டிபெண்டன்சிஸ். நெக்ஸ்ட் இதுல நமக்கு என்ன கமாண்ட் வேணுமோ அதை நம்ம இந்த ரன் கீல வந்து ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஸோ கமாண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா npm install. இப்போ நான் இங்க ஒர்க்கிங் டைரக்டரி வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். எதுக்கு நான் இந்த ஒர்க்கிங் டைரக்டரி ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க நம்ம செக் அவுட் பண்ணும்போது இந்த உபுண்டு மிஷினுக்கு இந்த என்டையர் ரெபாசிட்டரியுமே அப்படியே க்ளோன் ஆயிடும். க்ளோன் ஆகும்போது இங்க பாத்தீங்கன்னா நம்ம 3 மாடியூல்ஸ் வச்சிருப்போம், which in the sense 3 different application. ஸோ இந்த என்டையருமே இந்த உபுண்டு மிஷின்ல இருக்கும். ஸோ எந்த ஃபோல்டருக்குள்ள போய் இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியாது. நார்மல் கேசஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா Node.jsனா Node.jsக்கு ஒரு தனி ரெபாசிட்டரி இருக்கும். அந்த சினாரியோஸ்ல நீங்க இந்த ஒர்க்கிங் டைரக்டரி வந்து ஸ்பெசிஃபை பண்ண வேணாம். நான் உங்களுக்கு டுட்டோரியல் பர்பஸ்க்காக நான் ஒரு காமன் ரெபாசிட்டரியில இந்த 3 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதனால என்னோட ஒர்க்கிங் டைரக்டரியை ஸ்பெசிஃபை பண்ணிட்டா அந்த டைரக்டரிக்குள்ள போயிட்டு இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அண்ட் இதோட லொகேஷனை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் காப்பி பாத் கொடுத்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன், எந்த மிஸ்டேக்குமே இல்லாம இருக்கிறதுக்கு. அண்ட் இங்க விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். உபுண்டுல வந்துட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கும். ஸோ இது மட்டும் நம்ம ஸ்மால் கரெக்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதாவது எரர்ஸ் வந்ததுன்னா அந்த எரர்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடணும், ஃபர்தரா கண்டினியூ ஆகக்கூடாது. ஸோ அதை நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆன் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கீக்குள்ள நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நம்மளோட பைப்லைன் வந்து அதே ஸ்டெப்ல அப்படியே ஸ்டாப் ஆயிடணும், ஃபர்தரா கண்டினியூ ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டு ரன் ரியாக்ட் டெஸ்ட். திஸ் இஸ் த கமாண்ட் டு ரன் த ரியாக்ட் டெஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் as usual இந்த ஒர்க்கிங் டைரக்டரி அண்ட் கண்டினியூ ஆன் எரர்ஸ் ஃபால்ஸ் வந்து நம்ம இங்க அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த ஸ்டெப்ஸ்க்கு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டெஸ்ட் ரன் பண்ணதுக்கு அப்புறம் we need to build the react app. So this is our next step. இதோட கமாண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா npm run build. This is the command to build the react app. Next as usual working directory and continue on errors false அப்படின்னு சொல்லி இதை நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இன்டென்டேஷன் கொஞ்சம் தப்பா இருக்கு, இது அப்படியே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வரைக்கும் நம்ம எழுதுனத ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம கமிட் பண்ணும். நான் கமிட் அண்ட் புஷ் கொடுத்துட்றேன். இந்த பைப்லைன் கிளிக் பண்ணிட்டு இந்த கமிட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பில் கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா this is installing the dependencies. இதை அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் this is running the react test cases. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா this is building the react app. அண்ட் ரியாக்ட் ஆப் பில்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் ஸ்டெப்ல நம்மளோட விஎம் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெட்ஃபிளை டேஷ்போர்ட்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் உங்க டேஷ்போர்ட் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு சைட் வச்சிருக்கேன். இப்போ நான் எப்படி நியூ சைட் ஆட் பண்ணிட்டு எப்படி நம்ம டிப்ளை பண்ண போறது அப்படின்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆட் நியூ சைட், இம்போர்ட் அன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட். ஸோ உங்க ப்ராஜெக்ட் வந்து எந்த சோர்ஸ்ல இருக்கோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் கிட்டப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஆத்தரைஸ் பண்ணி வச்சுட்டேன். உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களோட ரெபாசிட்டரி நேம் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை கோர்ஸ். ஸோ திஸ் இஸ் மை ரெபாசிட்டரி, சாரி. அண்ட் உங்கள் பிரான்ச் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் கூட இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட்டாக எனக்கு ஒரு பிரான்ச் தான் இருக்குது. அண்ட் டிப்ளாய் அப்படின்னு சொல்லி இந்த பட்டன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ டிப்ளாய் ஆகிட்டு இருக்கு.
இப்போ நம்ம டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டேஷ்போர்ட்ல வந்து இந்த சைட் ஆட் ஆயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மினிட் எகோன்னு காமிக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம கிளிக் பண்ணிடலாம் இந்த சைட்டை. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். லைக் கான்ஃபிகரேஷன்ல கொஞ்சம் ஆட் பண்ணணும். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது இங்க வந்துட்டு சைட் கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பில்ட் அண்ட் டிப்ளாய்க்குள்ள. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் டைரக்டரி வந்து செட் பண்ணோம். பேஸ் டைரக்டரி அண்ட் பில்ட் கமாண்டை. ஸோ அதை கான்ஃபிகர் பண்றது கான்ஃபிகர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம பேஸ் டைரக்டரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரலாம் எதுக்கு நான் பேஸ் டைரக்டரி வந்து ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளோட ரெபாசிட்டரி பாத்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். ஸோ அதனால நம்ம எந்த அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதோட லொகேஷன் ஃபோல்டரை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். நார்மல் சினாரியோஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரெபாசிட்டரி மீன் ஃபார் அ சிங்கிள் ப்ராஜெக்ட். ஸோ அந்த கேஸ்ல நீங்க எந்த பேஸ் டைரக்டரி ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. பட் இங்க வந்து நம்ம மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை வச்சிருக்கனால நம்மளோட லொகேஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். இப்போ நான் லொகேஷன் எப்படி காப்பி பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ விஎஸ் கோடுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷனை தான் நம்ம அங்க ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஸோ இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி ரிலேட்டிவ் பார்த்து கொடுத்துக்கோங்க. பார்த்து காப்பி ஆயிடும். இங்க வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேக் ஸ்லாஷ் பதிலாக நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ பேஸ் டைரக்டரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பில் கமெண்ட் என்ன வேணுமோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். npm run build. ஸோ திஸ் இஸ் அவர் கமெண்ட். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த சைட் நேம் மாத்தினா கூட அதுன்னு நான் சொல்லிடுறேன் எப்படி மாத்துறது. இதை கிளிக் பண்ணிட்டு அகைன் சைட் கான்ஃபிகரேஷனுக்குள்ள போயிட்டு இங்க சேஞ்ச் சைட் நேம்னு இருக்கும். இங்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வந்துட்டு ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை நேம் லைக் ஹர்ஷா ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லி என்னோட சைட் நேம் வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட விஎஸ் கோட்ல போயிட்டு இதுக்கு தேவையான டாஸ்க் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பைப்லைன்ல வந்து புது டாஸ்க் ஆட் பண்ண போறோம் ஃபார் திஸ் நெட்லிஃபை. அண்ட் இந்த நெட்லிஃபைக்கே நமக்கு ஒரு டிஃபால்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆக்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட டைரக்டரி லொகேஷன் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஆர்குமெண்ட்ஸ்ல டிப்ளாய் ஹைஃபன் நம்மளோட ப்ராஜெக்டோட லொகேஷன் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராஜெக்ட். அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி ரிலேட்டிவ் பார்த்து கொடுத்துட்டு இங்க பேஸ்ட் பண்ணிட்டு பேக் ஸ்லாஷ் பதில் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் நம்ம ஸ்லாஷ் பில்ட் அப்படின்னு சொல்லி பில்டோட பார்த்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அட் லாஸ்ட் இது நம்ம ப்ரொடக்ஷன்ல டிப்ளாய் பண்றோம். அதனால இந்த ஆர்குமெண்ட் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் ஹைஃபன் ப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெட்லிஃபையோட எந்த சைட்ல போய் நம்ம டிப்ளாய் பண்ணோம். ஸோ அந்த சைட் ஐடி நம்ம ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெட்லிஃபையோட ஆத் டோக்கன். ஸோ இது எல்லாமே நம்ம சீக்ரெட்ஸ்குள்ள தான் ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சைட் ஐடி அண்ட் ஆத் டோக்கன் எப்படி ஜென்ரேட் பண்ணிட்டு எப்படி நம்ம சீக்ரெட்ஸ்ல ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டலோட வேரியபிள் நேம் லைக் நெட்லிஃபை அண்டர்ஸ்கோர் சைட் ஐடி அண்ட் நெட்லிஃபை அண்டர்ஸ்கோர் ஆத் டோக்கன் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள் நேம் வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆனா ஒர்க் ஆகாது. அண்ட் இது கண்டினியூ ஆன் எரர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சீக்ரெட்ஸ் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பாத்திரலாம். ஸோ உங்களோட ரெபாசிட்டரிக்குள்ள வந்துட்டு அதோட செட்டிங்ஸ்ல போயிட்டு அண்ட் நீங்க பாட்டம்ல சீக்ரெட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நியூ ரெபாசிட்டரி சீக்ரெட் அண்ட் உங்களோட வேரியபிள் நேம். ஸோ இங்கிருந்து காப்பி பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நெட்லிஃபையோட சைட் ஐடி வேரியபிள் நேம் கொடுத்தாச்சு. இப்போ சைட் ஐடி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைட்ஸ்குள்ள உங்களோட ஆப் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைட் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணும்போது இங்க சைட் ஐடி இருக்கும். அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்க சீக்ரெட்ஸ்ல வந்து ஆட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள் நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஆத் டோக்கனுக்கு. நியூ சீக்ரெட் வேரியபிள் நேம் அண்ட் நெட்லிஃபைக்கு வந்துக்கோங்க. திஸ் இஸ் அவர் டேஷ்போர்ட். லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா நம்மளோட யூசர் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ யூசர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நியூ ஆக்சஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லைக் பர்சனல் ஆக்சஸ் டோக்கனுக்குள்ள நம்ம ஒரு புது டோக்கனை வந்து கிரியேட் பண்ண போறோம். அண்ட் டோக்கன் நேம் வந்து நான் நெட்லிஃபை ஆத் டோக்கன் அப்படின்னு சொல்லி இதே வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். உங்களோட எக்ஸ்பிரேஷன் டேட் வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். லைக் இந்த பர்சனல் ஆக்சஸ் டோக்கனுக்கு நான் ஒரு 7 days நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஜென்ரேட் டோக்கன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இங்க வேல்யூ வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அட் சீக்ரெட். இப்போ நம்ம புஷ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் நம்ம புஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட நெட்லிஃபைல போயிட்டு டிப்ளாய் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு கமிட் மெசேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். கமிட் அண்ட் புஷ். திஸ் இஸ் அவர் ஒர்க் ஃப்ளோ. ஒர்க் ஃப்ளோ கிளிக் பண்ணிட்டு நம்மளோட லேட்டஸ்ட் கமிட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட பைப்லைன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நம்மளோட ஆக்ஷன்ஸ்ல இருக்க அந்த நெட்லிஃபை வந்து டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் ரைட் நவ் இட் இஸ் இன்ஸ்டாலிங் தி டிபெண்டன்சிஸ். அண்ட் இங்க நெட்லிஃபைல வந்து நம்ம எல்லாமே ரெடியா வச்சிடலாம் நம்மளோட சைட்டை. ஸோ திஸ் இஸ் அவர் சைட். கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா பில்ட் த ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லி நம்மளோட ரியாக்ட் ஆப் வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பப்ளிஷ் டு நெட்லிஃபை. ஸோ இங்க வந்து நம்ம செக் பண்ணிடலாம்.
டிப்ளாய்ஸை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து லைவ்ல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் டு நோட்டிஃபை கம்ப்ளீட் ஆயிட்டு போஸ்ட் டெஸ்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லைக் கிளீனிங் அப் த ப்ராசஸ் அண்ட் பிஎம். So this is our site URL. So இப்போ பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷனை வந்து நம்ம நெட்லிஃபை மூலியமா ஹோஸ்ட் பண்ணியாச்சு. லைக் திஸ் இஸ் மை ரியாக்ட் ஆப். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது டாஸ்க் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஃபார் ஸ்லாக் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இஃப்ல நம்ம ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆல்வேஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேல இருக்க இந்த எல்லா டாஸ்க்குமே இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் என்ன நடந்தாலுமே இந்த டாஸ்க் வந்து எப்பவுமே நடக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லாக்கோட GitHub ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் கொஞ்சம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லாக் சேனல் நேம் இட் இஸ் யுவர் விஷ், நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாபோட ஸ்டேட்டஸ். ஸோ இது வந்து டைனமிக்கா தான் எடுப்போம். அதனால தான் இதை நான் டாலர் சிம்பிள்குள்ள 2 கர்லி பிராக்கெட்குள்ள என்க்ளோஸ் பண்ணிருக்கேன் டு கெட் த வேல்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு எமோஜி லைக் ராக்கெட் எமோஜி வந்து நான் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்லாக்கோட யூசர் நேம் லைக் ஒரு பாட் மாதிரி தான் நம்ம இதை பிரிண்ட் பண்ண போறோம். அதனால GitHub ஆக்ஷன்ஸ் பாட் அப்படின்னு சொல்லி இந்த யூசர் நேம் நான் பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லாக்கு ஒரு டைட்டில் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் லைக் ரியாக்ட் CI/CD பைப்லைன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லாக் மெசேஜ்ல லைக் நம்ம மெசேஜ் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம். லைக் ஸ்டேட்டஸ் டிப்ளாய்ட் பை அண்ட் அதோட பிரான்ச், கமிட் மெசேஜ், கமிட் ஆத்தர், டைம் ஸ்டாம்ப் அண்ட் ரெபாசிட்டரி இதெல்லாமே நம்ம மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் இந்த ஸ்லாக் நோட்டிபிகேஷன்ல. அண்ட் இதெல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு ஸ்லாக்கோட வெப்புக் URL தேவை. அது எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கூகுள்ல பாத்தீங்கன்னா api.slack/apps அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் URL கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கிரியேட் நியூ ஆப் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் ஸ்கிராச் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆப் நேம் என்ன வேணுமோ அது நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இங்க நான் வந்துட்டு யூடியூப் அப்படின்னு சொல்லி இந்த ஆப் நேம் கொடுத்துட்டேன். அண்ட் ஒர்க் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா என்னோட ஹர்ஷா செல்வி அப்படின்னு சொல்லி இந்த அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். அண்ட் கிரியேட் ஆப் கொடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இன்கமிங் வெப் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் we are going to activate this ஆன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ வெப் ஹூக் டு ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட சேனல் நேம் என்னவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள நம்ம ஒரு தனியாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்லாக்குக்கு வந்துட்டு இந்த சேனல்ஸ் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பட்டன் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சேனல் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்க நான் யூடியூப் அப்படின்னு சொல்லி இந்த சேனலை கிரியேட் பண்ணியாச்சு. பப்ளிக்ல ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு இதை. ஓகே, இப்போ நம்ம சேனல் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. இங்க வந்துட்டு நம்ம இதை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்பதான் சேனல் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் இங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு யூடியூப். ஸோ அலோவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்ஹூக் URL வந்து சக்சஸ்ஃபுல்லா ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சீக்ரெட்ஸ்ல ஆட் பண்றதுக்கு இந்த வேரியபிள் நேம் நம்ம காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இங்க வந்து நம்ம சீக்ரெட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த வேரியபிள் நேம் காப்பி பண்ணிட்டு அண்ட் இங்க போயிட்டு நம்ம அந்த URL அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். இங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆட் சீக்ரெட் கொடுத்தாச்சு. ஸோ இங்க அப்படியே நம்ம பேக் வந்துடலாம் டு செக் த லேட்டஸ்ட் கமிட். ஸோ கரெக்டான ஒர்க் ஃப்ளோல தான் நான் இருக்கேன். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட நெட்லிஃபை ஆக்ஷன் வந்து டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல வந்து எந்த நோட்டிபிகேஷனுமே இல்லை. இந்த பைப்லைன் ரன் ஆகி முடியட்டும். வி கேன் செக் த அப்டேட்ஸ். டிபெண்டன்சி எல்லாமே இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. டெஸ்ட் கேஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட ரியாக்ட் ஆப் பில்ட் ஆயிட்டு இருக்கு. பப்ளிஷ் டு நெட்லிஃபை நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலா நம்மளோட ஸ்லாக் நோட்டிபிகேஷன் டாஸ்க் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணிடலாம். ஏன் நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட GitHub ஆக்ஷன்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இங்க ஸ்லாக் சேனல்ல வந்து நோட்டிஃபை பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிளாஸ்க் அப்ளிகேஷனுக்கு பைப்லைன் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான YAML ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் ஃப்ளோட நேம் என்ன வேணுமோ அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட ட்ரிகர் பாயிண்ட் வந்து நான் என்ன வேணுமோ ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இங்க நான் புஷ் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தட் பண்ணிட்டேன். ஸோ எப்பெல்லாம் நான் புஷ் பண்றேனோ அப்ப எல்லாமே என்னோட பைப்லைன் வந்து ட்ரிகர் ஆகணும். அண்ட் எந்த பிரான்ச்ல நான் புஷ் பண்ணும்போது ட்ரிகர் ஆகணுன்றதையும் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ மெயின் பிரான்ச்ல நான் புஷ் பண்ணும்போது இந்த பைப்லைன் வந்து ஸ்டார்ட் ஆகணும். பைப்லைன் இந்த சென்ஸ் நம்ம GitHub ஆக்ஷன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஜாப்ஸ்குள்ள ஒரு ஜாப் நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ யூ கேன் ஹாவ் மல்டிபிள் ஜாப்ஸ் இன் இட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ளாய் ஃபிளாஸ்க் அப்படின்னு சொல்லி இந்த ஜாப் நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் சிங்கிள் ஜாப் கேன் ஹாவ் மல்டிபிள் டாஸ்க். இந்த டாஸ்க் எல்லாமே நான் ஸ்டெப்ஸ்குள்ள வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவேன்.
இப்போ நம்ம ஜாப் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஜாப் வந்து எந்த மிஷின்ல ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். அண்ட் நம்மளோட கிட்டபே நமக்கு ஓஎஸ் எல்லாமே ஆஃபர் பண்றாங்க. ஸோ வி கேன் யூஸ் தட். ஸோ நான் இங்க உபுண்டு மிஷின் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பர்டிகுலரா ஏதாவது வெர்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் நம்மளோட டாஸ்க் எல்லாமே நம்ம ஸ்டெப்ஸ்க்குள்ள தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன் ஜாப் கேன் ஹாவ் மல்டிபிள் ஸ்டெப்ஸ். அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவல் ஸ்டெப்ஸுக்கு நீங்க ஒவ்வொரு நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு செக் அவுட் த கோட் டு த பர்டிகுலர் VM. ஸோ இந்த செக் அவுட் கோட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க நம்ம GitHub தான் ஒரு புது VM வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அந்த VM வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்மளோட பைத்தான் ஃபிளாஸ்க் அப்ளிகேஷன் வந்து அந்த VMல இருக்காது. ஸோ நம்மளோட பைத்தான் அப்ளிகேஷன் வந்து அந்த VMக்கு க்ளோன் பண்றதுக்காக தான் இந்த செக் அவுட் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் வந்து நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ கோடு வந்து இந்த உபுண்டு மிஷினுக்கு அப்படியே க்ளோன் ஆயிடுச்சு. எந்த பிரான்ச்ல இருக்கிறது க்ளோன் ஆகும், இந்த மெயின் பிரான்ச்ல இருக்கிறது வந்து இந்த உபுண்டு மிஷினுக்கு அப்படியே க்ளோன் ஆயிடும். நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டு செட் அப் த பைத்தான். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செட்டப் -பைத்தான். ஸோ அதை நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் அந்த ஆக்ஷன்ஸை. அண்ட் உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அதையும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் 3.9 அப்படின்னு சொல்லி இந்த வெர்ஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டு இன்ஸ்டால் த டிபெண்டன்சிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, we are installing the pip module. ஸோ மாடியூல் இன்ஸ்டால் பண்றதுக்கு we need to specify the -m அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டு pip அப்படின்னு சொல்லி இந்த மாடியூல் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு we are passing the install command. சப்போஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருந்தா we need to upgrade. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிப் வந்து அவுடேட்டடா இருக்கு, யூ நீட் டு அப்கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கமாண்டையும் நான் இங்க பாஸ் பண்ணிக்கிறேன், லைக் -அப்கிரேட் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா we are going to install our dependencies using the pip command. So pip install and flag8 அப்படின்னு சொல்லி இந்த dependency வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஏதோ ஒரு எரர் வந்ததுன்னா இந்த இன்ஸ்டால் ஆகும்போது we need to stop our pipeline at the point itself. ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டினியூ ஆன் எரர் அப்படின்னு சொல்லி இந்த கீ பாஸ் பண்ணிட்டு we are making the error as false. ஏதாவது எரர் வந்துச்சுன்னா கண்டினியூ ஆகக்கூடாது, ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நம்ம இங்க இன்னொரு ஸ்டெப் ஆட் பண்ணோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க நம்ம செக் அவுட் பண்ணும்போது இந்த என்டையர் ரெபாசிட்டரியுமே நமக்கு க்ளோன் ஆகி இந்த உபுண்டு மிஷின்ல வந்து சேவ் ஆயிடும், ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த ஃபோல்டருக்குள்ள போய் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். அண்ட் உங்களோட ஒர்க்கிங் டைரக்டரி எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி ரிலேட்டிவ் பாத் கொடுத்துட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விண்டோஸ்ல வந்து இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே பேக் ஸ்லாஷ்ல இருக்கும், பட் உபுண்டுல வந்து அது ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ல இருக்கும். இதை மட்டும் ஸ்மால் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டு ரன் த flag8 linting. இதுக்கான கமாண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, flag8 டாட். ஸோ திஸ் இஸ் அ கமாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் மேல இருக்க இந்த கண்டினியூ எரர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படியே நம்ம இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எழுதின வரைக்கும் இதை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ இதை டெஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிப்ளாய் பண்ணணும். ஒரு கமிட் மெசேஜ் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. கமிட் அண்ட் புஷ் இந்த ஒர்க் ஃப்ளோ கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் அவர் கமிட். அண்ட் இதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கோட் செக் அவுட் ஆயிடுச்சு, விச் இஸ் இன் த சென்ஸ் நம்மளோட கோட் வந்து க்ளோன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கு. Next, it is installing the dependencies which we specified. இப்போ பாத்தீங்கன்னா லிண்டிங்க்கும் நமக்கு ரன் ஆயிடுச்சு. There is no any warning message. இப்போ லிண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட பைத்தான் வந்து கிளீன் அப் ஆயிடுச்சு. கிளீன் அப்னா அது டெலீட் ஆயிருக்கும் அந்த VMல இருந்து. நெக்ஸ்ட் நம்மளோட கோட் செக் அவுட் ஆனதும் டெலீட் ஆயிடும். அண்ட் அட் லாஸ்ட் நம்ம VMமும் டெஸ்ட்ராய் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ நம்மளோட டாஸ்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த VM வந்து அப்படியே டெலீட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தர் ஸ்டெப்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் PyTest. ஸோ அதுக்கான நேம் நான் ஆட் பண்ணிட்டேன். கமாண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, PyTest. அண்ட் நம்மளோட அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெஸ்ட் ஃபைல் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, test_app.py. ஸோ இதில் தான் டெஸ்ட் கேசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த நேம் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அண்ட் அட் லாஸ்ட் இந்த கண்டினியூ எரர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படியே நம்ம இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கமிட் பண்ணிடலாம். கமிட் அண்ட் புஷ். கமிட் குள்ள போய்க்கலாம். கிளிக் ஹியர். PyTestல நமக்கு ஏதோ எரர் அடிச்சிருக்கு என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் டிபெண்டன்சிஸ் டாஸ்க் உள்ள நம்ம ஜஸ்ட் flag8 அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் டிபெண்டன்சி மட்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். பட் நம்மளோட requirement.txt பாத்தீங்கன்னா, லைக் வில் பி ஹேவிங் few more dependencies to be installed. ஸோ இப்போ நாம எப்படி இதை கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த flag8 தூக்கிட்டு just we are passing the -or and the requirements
ஃபைல் நேம். ஓகேங்களா? ஸோ இது குடுக்கும்போது இந்த ஃபைல்க்குள்ள என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்கோ அது எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடும். இப்ப நம்ம இத கமிட் பண்ணிட்டு அகைன் ரீரன் பண்ணிடலாம். இப்ப நான் கமிட் அண்ட் புஷ் குடுத்துறேன். இப்ப நம்ம இந்த கமிட்குள்ள போயிடலாம். கிளிக் ஹியர். Ubuntu ரெடி ஆயிட்டு இருக்கு அண்ட் இன்ஸ்டாலிங் த டிபெண்டன்சிஸ். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம PyTest வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. அண்ட் அதோட ரிசல்ட் நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. PyTest முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் டெஸ்ட் ஆக்ஷன்ஸ் லைக் பைத்தான் வந்து கிளீன் அப் ஆகும் அண்ட் நம்மளோட கோட் வந்து எரேஸ் ஆகும் அண்ட் அட் லாஸ்ட் நம்மளோட VM வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்துடலாம். இப்போ நம்ம ரெண்டர் வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளோட யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் மெயின் டேஷ்போர்ட்ல இருக்கும் ரெண்டரோட டேஷ்போர்ட்ல அண்ட் டிப்ளாய் பண்றதுக்கு we are going to use the web service. ஸோ இதை நம்ம அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம் நியூ வெப் சர்வீஸை. நெக்ஸ்ட் நம்மளோட கிட்டப் கிளிக் பண்ணிக்கோங்க டு செலக்ட் த ரெபாசிட்டரி. இப்போ உங்களோட கிட்டோட சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கிட்ல இருக்க எல்லா ரெபாசிட்டரிஸையும் இங்க லிஸ்ட் பண்ணும். உங்களுக்கு எந்த ரெபாசிட்டரியில இருக்கிறத டிப்ளாய் பண்ணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இங்க. அண்ட் திஸ் அ பைத்தான் அப்ளிகேஷன், அதனால பைத்தான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் டிப்ளாய் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ கரண்டா பில்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ நமக்கு ஏதோ எரர் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா could not open requirements file அப்படின்னு சொல்லி. திஸ் இஸ் பிகாஸ் நம்மளோட ரெபாசிட்டரியில பாத்தீங்கன்னா நம்ம மாடியூல்ஸ் ஃபோல்டருக்குள்ள தான் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வச்சிருப்போம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு ரெபாசிட்டரினா ஜஸ்ட் இந்த ஃபிளாஸ்க் ஆப் மட்டும் தான் இருக்கும். பட் இங்க நான் டுட்டோரியல் பர்பஸ்க்காக 3 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாடியூல் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கேன். ஸோ அதனால நம்மளோட அப்ளிகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லணும். அதனால இதோட பாத் வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். அண்ட் இங்க வந்து நம்ம அந்த பாத் வந்து ரூட் டைரக்டரி அப்படின்னு சொல்லி இங்க பேஸ்ட் பண்ணிடணும். பேக் ஸ்லாஷ் பதிலா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். again அப்டேட் ஃபீல்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா பில்டிங்ல இருக்கு. நம்மளோட ரெபாசிட்டரி க்ளோன் ஆயிடுச்சு. தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா டிப்ளாய்ல இருக்கு. பில்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர், நோ மாடியூல் நேம்ட் யுவர் அப்ளிகேஷன். ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா நம்மளோட குனிகன் அப்ளிகேஷன் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. குனிக்கோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து மிஸ்ஸிங்ல இருக்கு. ஸோ நம்மளோட கான்ஃபிகரேஷன் ஃபைலோட லொகேஷன் வந்து நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ எகெயின் பில்டிங்ல இருக்கு. நம்ம குனிகனோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் லொகேஷன் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பில்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அண்ட் டிப்ளாயிங் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. இப்போ ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா டிப்ளாயிங்ல இருந்ததுக்கு அப்புறம் யுவர் சர்வீஸ் இஸ் லைவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் மேலேயும் பாத்தீங்கன்னா நம்மளோட இது லைவ்ல காமிக்குது. நம்ம இதை போய் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். யூஆர்எல் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்ளிகேஷனுக்கு போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா app.pyல நம்ம ஒரு எண்ட் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம். ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு அந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து இங்க போட்டுக்கலாம். ஜஸ்ட் என்டர். இப்போ பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட பைத்தான் ஃபிளாஸ்க் அப்ளிகேஷனை ரெண்டர்ல நம்ம டிப்ளாய் பண்ணிட்டு அண்ட் நம்மளோட எண்ட் பாயிண்ட்ல கொடுத்த அந்த மெசேஜ் வந்து இங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரெண்டருக்கு வந்து ஏபிஐ கால் மூலியமா தான் நம்மளால டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ கர்ல் கமாண்ட் வச்சு ஏபிஐ கால் பண்றது எப்படின்னு சொல்லி நம்ம பாத்துடலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த ஸ்டெப்பை வந்து ஆட் பண்ணிட்டேன். ட்ரிகர் ரெண்டர் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்பெல்லாம் நான் புஷ் பண்றேனோ அந்த புஷ்க்கு தகுந்த மாதிரி ரெண்டர்ல போய் அப்படியே டிப்ளாய் ஆகுறதுக்கு தான் இந்த ஸ்டெப். இப்போ பாத்தீங்கன்னா கர்ல் யூஸ் பண்ணிட்டு நான் போஸ்ட் மெத்தட் மூலியமா ஒரு யூஆர்எல் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். திஸ் இஸ் த render.com யூஆர்எல். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டரோட சர்வீஸ் ஐடி அண்ட் ரெண்டரோட ஏபிஐ கீ வந்து நம்ம இங்க பாஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம சீக்ரெட்ஸ்குள்ள ஸ்பெசிஃபை பண்ண போறோம். இது நம்ம எப்படி கீ எடுத்துட்டு சீக்ரெட்ஸ்ல எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் வாங்க. ஸோ ரெண்டரோட டேஷ்போர்டுக்கு வந்துக்கோங்க அண்ட் உங்களோட ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட சர்வீஸ் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை சர்வீஸ். அண்ட் இங்க சர்வீஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேல யூஆர்எல் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்வி அப்படின்னு சொல்லி இது லாஸ்ட் இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. எஸ்ஆர்வில இருந்து ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணியாச்சு. அண்ட் நம்மளோட கிட்டபுக்கு போயிட்டு அந்த ரெபாசிட்டரி கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு அண்ட் இங்க பாத்தீங்கன்னா சீக்ரெட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். இதுல ஆக்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு again நியூ சீக்ரெட் ரெபாசிட்டரி சீக்ரெட் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் டோக்கனை இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வேல்யூ என்னது வேல்யூ அப்படி காப்பி பண்ணிக்கலாம். ரெண்டர் சர்வீஸ் ஐடி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சர்வீஸ் ஐடி சீக்ரெட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் சீக்ரெட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இதுவும் நம்ம அப்படி கிரியேட் பண்ணிடலாம். again விஎஸ் கொடுத்து போய்க்கோங்க. இப்போ நம்ம ஏபிஐ கீ மட்டும் எடுக்கணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இங்க வேரியபிள் நேம் ஆட் பண்ணிட்டு இப்போ ஏபிஐ கீ எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரெண்டர் பேஜுக்கு வந்துருங்க. ஏபிஐ கீ எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க மேல அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல இருக்கும். ஸோ இங்க யூசர் நேம் கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க சைட்ல பாருங்க ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிரியேட் நியூ ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட கீ நேம் என்ன வேணுமோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ரெண்டர் ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லி இதே வேரியபிள் நேமே நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிரியேட். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. டன் கொடுத்துருங்க.
இங்க நம்ம சீக்ரெட்ஸ்ல வந்துட்டு இந்த வேல்யூ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் சீக்ரெட் டன். இப்போ நம்ம புஷ் பண்ணிட்டு இந்த புஷ் வந்து கரெக்டா நம்மளோட ரெண்டர்ல போய் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். இதை நான் கமிட் பண்றேன். அண்ட் ஆல்சோ நம்ம இன்னொரு டாஸ்க் ஆட் பண்ணிடலாம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட பைப்லைன்லயே ஒவ்வொரு டாஸ்க் ஆர் ஸ்டெப் வந்து சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் அது ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணிடுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒவ்வொரு ஸ்டெப் ஆர் டாஸ்க்கு வந்து ஒரு ஐடி வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கு கீழே நான் ஐடி அண்ட் அந்த ஐடிக்கு ஒரு நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐடி வேல்யூஸ் எல்லாமே யூனிக்கா இருக்கணும். ஸோ அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துக்குமே ஐடி ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டாஸ்க் ஆட் பண்ணியாச்சு டு செக் த சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் மெசேஜ். அண்ட் ஆல்சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இஃப்ல வந்துட்டு ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். ஸோ மேல இருக்க எல்லா ஸ்டெப்ஸும் வந்து சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் வந்து அதை நெவர் மைண்ட் பண்ணாம எப்பவுமே இந்த டாஸ்க் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? அண்ட் நம்ம ரன்ல என்ன ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம், ஒரு இஃப் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஒரு வேரியபிள் இருந்து நம்ம வேல்யூ எடுக்கணும்னா டாலர் அண்ட் 2 கர்லி பிராக்கெட் போட்டுட்டு இப்போ பாருங்க ஸ்டெப்ஸ்குள்ள இருந்து தான் நம்ம இந்த இண்டிவிஜுவல் ஸ்டெப் எல்லாமே டிஃபைன் பண்ணிருப்போம் ஸ்டெப் ஆர் டாஸ்க். ஸோ அதனால இந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து நம்ம இந்த ஐடி வேல்யூ வந்து பிக் பண்ணிருப்போம். ஸோ ஸ்டெப்ஸ் டாட் அண்ட் த ஐடி வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதோட அவுட்கம் எடுத்துட்டு if it is equal to success then we are printing the success message, else we are printing the failed message. And else conditionல மெசேஜ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் லைக் fail to install அப்படின்னு சொல்லிட்டு and இதோட இந்த ஸ்டெப் ஸ்டாப் ஆகிறதுக்கு we are specifying the exit one and at last if condition க்ளோஸ் பண்றதுக்கு if வந்து அப்படியே திருப்பி போடணும் fi அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ரெஸ்ட் ஆஃப் த ஐடிஸ்க்கு எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். I'm fast forwarding this and at last பாத்தீங்கன்னா continue on error வந்து false அப்படின்னு சொல்லி இதுக்கும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஓகே, now we can commit and test it out. இப்போ இதை நம்ம கமிட் பண்ணிட்டு நம்ம கமிட் பண்ணோடனே நம்மளோட ரெண்டர்ல போய் ஆட்டோமேட்டிக்கா டிப்ளை ஆகுதா இல்லைன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நான் கமிட் மெசேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கமிட் அண்ட் புஷ் கொடுத்துட்டு again நம்ம இங்க போய் செக் பண்ணிடலாம். This is our new commit. கிளிக் பண்ணிக்கோங்க. deploy Flask-app. This is starting the job right now. இப்போ பாத்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. running Flask-app. triggering the deployment. இப்போ நம்ம இங்க நெட்லிஃபைல போயிட்டு செக் பண்ணிடலாம். ஏன்னா ட்ரிகர் ரெண்டர் டிப்ளாய்மெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இங்க போயிட்டு again refresh பண்ணுங்க. ஸோ இந்த கமிட் அப்படியே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம புஷ் பண்ணதோடனே நம்ம பைப்லைன் ரன் ஆனதுக்கு அப்புறம் இந்த டிப்ளாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பில்டிங்ல இருக்கு. பில்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அண்ட் டிப்ளாயிங் ப்ராக்ரஸ்ல காமிச்சிருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் வந்து லைவ் ஆயிடுச்சு. என் என் பாயிண்ட் எடுத்துட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூட்ல வந்து நமக்கு ஒரு மெசேஜ் ஜேசன் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிடுக்கும். இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரூட்ல this is to print the hello world message. உங்களுக்கு வேணா இதையும் போட்டு செக் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா API/message அப்படின்னு சொல்லி இந்த எண்ட் பாயிண்ட்ல நமக்கு இன்னொரு ஜேசன் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிடுக்கும். இது என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் அண்ட் லிங்க்டினோட URL and you can follow me and support me. ஏன் நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட Flask அப்ளிகேஷனை வந்துட்டு ரெண்டர்ல வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா டிப்ளாய் பண்ணியாச்சு. ஏன் நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட மேசிவ் ப்ராஜெக்ட் வந்து முடிச்சாச்சு. நான் எகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்மளோட பைப்லைன் ஒர்க் ஃப்ளோ வந்து நம்மளோட கோட் கிட்டப்ல இருக்கும். நம்ம எப்பெல்லாம் புஷ் பண்றோமோ கிட்டப் ஆக்ஷன்ஸ் ட்ரிகர் ஆகி நம்மளோட ரியாக்ட் நோட் அண்ட் Flask-app எல்லாமே ரன் ஆகும். அண்ட் ரியாக்டுக்கு நம்ம வந்து டெஸ்டிங்க்கு ரியாக்ட் டெஸ்டிங் லைப்ரரி யூஸ் பண்ணிருப்போம் அண்ட் பில்டுக்கு வந்துட்டு நம்ம நெட்லிஃபை யூஸ் பண்ணிருப்போம் அண்ட் பில்லோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஸ்லாக்ல வந்து நோட்டிபிகேஷன் ஒரு ஸ்லாக் சேனல்ல வந்து ஆட் பண்ணிருப்போம். அண்ட் நோடுக்கு we are using the ES link for linting and just for testing. Docker யூஸ் பண்ணி ரெயில்வேல டிப்ளாய் பண்ணிருப்போம் அண்ட் Flask-க்கு நம்ம Flag 8 அப்படின்னு சொல்லி இந்த லிண்டர் யூஸ் பண்ணிட்டு டெஸ்டிங் PY டெஸ்ட் அண்ட் டிப்ளாய் பண்றதுக்கு நம்ம ரெண்டர் யூஸ் பண்ணிருப்போம். அண்ட் இந்த ஸ்லாக் நோட்டிபிகேஷன் வந்து நீங்க ரெஸ்ட் ஆஃப் த டூக்கு ஆட் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் டியூட்டோரியல் பர்பஸ்க்காக ஒண்ணுக்கு மட்டும் ஆட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்டையர்லி ஃப்ரீ. லைக் இந்த டிப்ளாய் பண்ற சர்வீசஸ் எல்லாமே என்டையரா ஃப்ரீயா தான் இருக்கும். நீங்க ஒரு AWS அண்ட் Azureல நீங்க போய் பண்ணணும்னா லைக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷர்ஸுக்கா இருந்ததுன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.